இந்த காது இருந்து தேங்காய் தொட்டுங்க, என்ன வேணும்னா கொஞ்சம் தொட்டுங்க, லூப்ரிகேஷன் வேணும். ஓகே, அப்பதான் நல்லா படும். இந்த நாடி இந்த காதுல இருந்து இந்த நாடி சென்டர் வரைக்கும் 1 பண்ணு, 2 3, அதாவது இப்படி எல்லா வரலும் பின்னால கட்டவரல் மட்டும் இந்த பக்கம் நாடிய பண்ணணும். 1 காதுல இருந்து, காது வேணும், காது கீழே இருந்து இதுல இருந்து அந்த தாடை ஆரம்பிக்கிறதுல இருந்து சென்டர் வரைக்கும் ஒரு 10 தலை நேரம் வைங்க. 1 2 3 4 5 சிங்கிள் 7 8 9 10. இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி தாடை 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது இந்த உதடு கீழே இதுல 10 தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு 10 தடவை கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுங்க. 1 பெருசா இல்ல, சின்னதா 1 2 3 4 5 6 7 8 9 10. மூக்கு கீழே இந்த இடத்துல அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க, 10 ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்ப ரெண்டு விரலையும் புருவத்து எண்டு ஸ்டார்டிங் டு எண்டு 1 2 3 4 விரல் நுனியில இந்த புருவத்து மேல எண்டு வரைக்கும் ஒரு 21 தடவை பண்ணா கண் பார்வை அதிகமாகும், கண் பார்வை குறைபாடு தீரும். ஓகே, இப்ப தேங்காய் கொஞ்சம் தொட்டுங்க. இது ஒரு வர்ம புள்ளி, புருவத்து நடுவில் ஒரு வர்ம புள்ளி, இந்த எண்டுல வர்ம புள்ளி, இந்த 3 வர்ம புள்ளி இணைக்கிற பயிற்சி தான் இது. ஓகே, இப்ப என்ன பண்ணுங்க, சிவாய நமன்னு சொல்லிட்டு விபூதி பூசுவாங்கல்ல, அதே போல இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் 21 தடவை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7, மெதுவா அழகா ரசிச்சு பண்ணுங்க. 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. இந்த பயிற்சி பண்றதுனால தலைவலிகள் போகும், சைனஸ் ப்ராப்ளம் குறையும், ஆகிரைன்னு சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியில் உள்ள புள்ளிகள் தூண்டப்படும். ஓகே, அதுல நெத்தி பயிற்சி பண்ணா ஹெடேக் குறையும், முன்பாரம் முன் தலைவலி அதெல்லாம் போகும். ஓகே, ரொம்ப முக்கியமான வர்ம புள்ளிகள் தலையில இருக்கு, அதனால இந்த பயிற்சி பண்ணா நிறைய வர்ம புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, அடுத்தது கட்டவரில் இருந்து நெத்தி புருவம் நடுவில் வச்சுட்டு மேல வரைக்கும் இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். ஓகே, இதுக்கப்புறம் எப்பவுமே கோல்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வீசிங் அதுக்கெல்லாம் இந்த 2 சதைக்கு மூக்குல இந்த சதைக்கு பின்னால ஒரு எலும்பு இருக்கும், அதான் உண்மையான மண்டை ஓடு, அதுக்கு மேலதான் நமக்கு மூக்கு இருக்கு. ஸோ அந்த எலும்புல நீங்க மசாஜ் பண்ணி எப்படி இந்த 2 விரல வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சார் கீழே போகக்கூடாது, அந்த இதுல தான் அந்த போன்ல. ஓகே ஓகே, ஸோ இந்த பயிற்சி பண்றதுனால தலை சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயம் மெல்ல மெல்ல அதுல நோய்கள் இருந்தா குறையும். முதல் பயிற்சி காது பயிற்சி, காதுல வெளிப்புறம் உள்புறம், காதுக்கு உள்ள, காது மடலோட பேக் சைடு, காது மடலுடைய மேல் பகுதி, காது தொங்கக்கூடிய இந்த பகுதி அத்தனையுமே நீங்க மசாஜ் பண்ணணும். ஜென்ரலா எப்ப டைம் கிடைச்சாலும் நீங்க என்ன ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு காதை, வீட்டுக்கு வர்றீங்க டயர்டா இருக்கீங்க, வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தேங்காய் தொட்டு காதை நல்லா மசாஜ் பண்ணும், உடனே உங்க கிட்னி என்ன ஆகும், நல்லா ஆக்டிவேட் ஆகும். இந்த சைட்ல பண்ணீங்கன்னா லிவர் மண்ணீரெல்லாம் நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா? அதனால முகப்பயிற்சியில காது பயிற்சி, தாடை பயிற்சி. தாடை பயிற்சி பண்ணா என்ன ஆகும், பல்லுல எங்க உட்காந்துருக்கு, தாடையில, அப்ப பற்கள்ல என்ன ஆகும், ஸ்ட்ராங்கா பிடிக்கும். தாடை பயிற்சி பண்றதுனால பற்களுடைய பிரச்சனைகளும் குறையும். ஓகே, அதனால முகப்பயிற்சியில காது பயிற்சி,
தாடை பயிற்சி, மூக்கு பயிற்சி, நெற்றி பயிற்சி அத்தனையும் சொல்லி கொடுத்துரும். இதை தொடர்ந்து வீட்டில் பண்ணுங்க, உங்க ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியமான உலகத்தை படைக்கிறதுக்கு நம்மளுடைய சிறு முயற்சி. நம்ம ஆரோக்கியமா தான் குடும்ப ஆரோக்கியமா இருக்கும், குடும்ப ஆரோக்கியமா தான் உறவினர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க, உறவினர்கள் நண்பர்கள், இப்படி உலகம் ஆரோக்கியத்தை நோக்கி மெல்ல போகும். அதற்கான ஒரு பயிற்சி கூடம் இது. நம்மளும் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். நன்றி.